ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான விஷயத்தை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான் அரை முடி தேங்காய் துருவுனது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சது, ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை பேன் அடுப்பில் வச்சிடலாம். இப்போது அது சூடானோடனே இதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது வெடித்தோடனே சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல், காஞ்ச வத்தல் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் தீயை குறைச்சியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் எனக்கு கரிஞ்ச மாதிரி கரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். பேஸ்ட்டில் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஊற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இதை அரைச்ச விழுதை இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். லைட்டாக தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம். தேங்காய் நம்ம போட்டிருக்கிறதுனால லைட்டாக கிண்டினா போதும். கொஞ்சம் மீடியமாகவே நம்ம தீயை வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது லைட்டாக கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை பீட்டர் இல்லைனா ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க தயிரை. ஸோ தயிர் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பீட் பண்ணிவிட்டு, ஸோ நான் பீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த தயிரை நம்ம இப்போ இதில் அந்த தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம பேனில் ஊற்ற போகிறோம். ஸோ புளிக்காத தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிர்னா நல்லா இருக்காது குழம்புக்கு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன காய்கறினாலும் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி, இல்லைன்னா நம்ம மசால் வடை வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கூட உடச்சி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ நான் மிச்சம் இருக்க தயிர் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நிறைய வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் இன்னும் நல்லா பீட்ரு வச்சு நம்ம லைட்டாக உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீட்ரு வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த தேங்காயும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இதில் தீ இந்த டைமில் குறைச்சி தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்து தயிர் ஊற்றிருக்கோம். ரொம்ப ஹையாக வச்சுருந்தோன்னா தயிர் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ தீயை மீடியம் இதிலே வச்சுக்கோங்க. ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி மசால் வடை போட போகிறேன். மசால் வடை ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே அப்படியே முழுசாகவும் போடலாம், இல்லை உடச்சும் போடலாம். ஸோ மசால் வடை எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் இப்போ இதை போட போகிறேன். ஆல்ரெடி அடுப்பை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நான் அந்த மசால் வடையை போட்டு இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் மோர் குழம்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வேறு காய் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸும் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ மசால் வடை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கும் இது பிடிக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் எதுனாலும் போடுங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ்.